அப்ப இதுல இருந்து என்ன திருமூலரே என்ன சொல்லுகிறாருன்னா, அட்டாங்க யோகம்னு இருக்கு. அதுல அவங்களுடைய பிராப்தோ கர்மா எப்படி எது வரையும் வழிநடத்தி செல்லுதோ, அது வரையும் நீங்க பயணம் பண்ணுங்க. மகாஸ்திரம் வராமலேயே இருந்திருந்தா, இப்ப கடவுளுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அர்ச்சுனனுக்கு தெரியாமலேயே போயிருக்கும். எப்பவுமே ஒரு வினை அது தோல்வி காணும் போதுதான் உங்களுடைய ஆன்ம வலிமை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். நமக்கு இவ்வளவு பெரிய ஆன்ம வலிமை இருக்குன்னு அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. ஆன்மீக மையர்கள் அனைவருக்கும் பிறந்த ஆங்கில புத்தாண்டின் சார்பாக எல்லோருக்கும் நல்லாசிகள். இன்றைய தினம் 3வது தந்திரத்திலே அட்டாங்க யோக பேரு என்கின்ற தலைப்பிலே ஒரு பாடல். இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கமாவது மாமே. ஆன்மீகத்துல அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு உயர்ந்த நிலை. இதுல யார் யாருக்கு இயமம் நியமம், இயமம்னா உங்களுக்கு தெரியும், நெறியான ஒரு வாழ்க்கை வாழ்வது. நியமம்னா பக்தியில எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றத்தை கொண்டு போறதோ அது நியமம். எண்ணிலா ஆதனம் அப்படின்னா யோகாசனங்களை பயின்று உடம்பை கட்டி கொள்வது. நயமுறு பிராணாயாமம், நல்லது மட்டுமே தரக்கூடியது பிராணாயாமம் அப்படிங்கிறது நயமுறு. பிரத்யாகாரம் அப்படின்னாக்க அது அந்த யோக சாதனையில அந்த பிராணாயாமத்தின் மூலமாக மனதை ஒன்றிலே ஒருநிலைப்படுத்துதல். தாரணை ஆனாலும் தொடர்ந்து ஒன்றையே சிந்தித்து அந்த சாதித்தல். தியானம் சமாதி அப்படிங்கிறது இன்னும் உயர்ந்த நிலை. சமாதி அப்படிங்கிறது ஒளி தரிசனத்தை பெறுவதும் சமாதி நிலை அப்படிங்கிறது. ஆதியோடு சமமாக அந்த ஒளியை காண்பது என்பது சமாதி நிலை. இதுல ஒவ்வொருவருடைய வினைப்பயன் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய முன்னேற்றம் என்பது இருக்கும். நியமம் பல பேருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும். ஆசனம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைவாங்க. பிராணாயாமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கொஞ்சம் இன்னும் நிறைய தகுதி இருந்தாதான் பிராணாயாமம் அப்படிங்கிறது. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மேம்பட்ட ஒரு நிலை. அப்ப இதெல்லாம் திருமூலர் என்ன சொல்றாரு, அயமுறும் அட்டாங்கமாவது மாமே அப்படிங்கிறது. அயமுறும் அப்படின்னா பிராப்தம் அப்படிங்கிறது ஒண்ணு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அது அப்ப இதுல இருந்து என்ன திருமூலரே என்ன சொல்லுகிறாருன்னா, அட்டாங்க யோகம்னு இருக்கு. அதுல அவங்களுடைய பிராப்தோ கர்மா எப்படி எது வரலையும் வழிநடத்தி செல்லுதோ அது வரலையும் நீங்க பயணம் பண்ணுங்க அப்படிங்கிறதுதான் இது. இப்ப எல்லாருக்கும் ஒரே நிலை. எல்லாரும் இப்ப இந்த உலகத்துல எல்லாரும் ஆன்மீகத்தை நோக்கி போறாங்க. எல்லாரும் யோகத்தை நோக்கி போறார்கள். ஆனா சில பேர் நியமத்தோட நிற்பாங்க. சில பேர் ஆசனம் வரலையும் போவாங்க. அதுக்கு பிறகு சில பேர் பிராணாயாமம் வரலையும் போவாங்க. அப்புறம் பிராணாயாமத்துக்கு பிறகு பிரத்யாகாரத்துக்கு வரலையும் சில பேர் போவாங்க. பிரத்யாகாரத்தை தாண்டி அப்புறம் சில பேர் தாரணை வரலையும் போவாங்க. தாரணையை தாண்டி சில பேர் இங்க தியானம், நீங்க தியானம் அப்படிங்கிறது இறைவனோடு கலக்கிறது. நம்ம சொல்லணும் தியானம் மற்ற எல்லா இடத்துலயும் புழக்கத்தில் இருக்கிறத தியானத்தை இங்கு சொல்லல. தாரணை வந்ததுக்கு பிற்பாடு வருகிற தியானம் என்பது இறைவனை உணர்ந்து இறைவனுடைய திருவடி பேரு பெறதான் தியானம். சமாதிங்கிறது ஒளி. சமாதிங்கிறது ஒளி தரிசனம் பெற்றாக்க அது இப்ப தியானத்துல இறைவனுடைய திருவடியை நாம் உணர்வோம்.
சமாதியில இறைவனுடைய ஒளியை நான் உணர்வோம். இந்த 2 நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. இறைவனுடைய திருவடியை உணர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலை. இறைவனை ஒளியாக பார்ப்பது என்பது ஒரு உயர்நிலை. இதுதான் ஆன்மீகத்துல உச்சமான ஒரு நிலை. இதற்கு மேலெல்லாம் நிலைகள் கிடையாது. ஆகவே அவரவருடைய பிராப்தத்துக்கு தகுந்த மாரி இந்த பயணம் என்பது 8 வகையான அங்கமாக இருப்பதனால் இது அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அட்டாங்க யோக பேரு அப்படிங்கிறது திருமூலர் இப்ப 8யும் அடைந்தார். யார் ஜோதி வரலையும் போறார்களோ, திருவடி கண்ணலை யார் அறிகிறார்களோ இப்ப தியானத்தை முடிச்சு 7வது நிலையை அடிச்சிருக்காங்க. 8வது நிலைங்கிறது ஜோதி தரிசனம். இந்த ஜோதியை தரிசித்தவர்கள் இந்த 8 நிலையையும் அடைகிறார்கள். அப்ப நாம இறைவனை எங்க இருந்து தொடங்குறோம்னா இயம நியமத்துல இருந்து தான் தொடங்குறோம். எல்லாருமே அப்படிதான். எல்லாம் திருமூலரா இருந்தாலும் சரி, அகத்தியராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இயம நியமத்தில இருந்து தான் அது தொடக்கப்படுகிறது. அது ஒவ்வொரு நிலைகளாக நாம் பயணம் செய்யும் பொழுது நம்மளுக்கு அது சாத்தியமாக மாறுகிறது. அப்படி சாத்தியமாக மாற 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 கடைசியில் அந்த பிராப்தம் என்பது இன்னும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கடைசி நிலை என்னன்னா கனலை அறிதல், அதற்கு அடுத்தபடியே ஒளியை அறிதல். இது 2 தான் ஏக்கத்திலேயே மேம்பட்ட ஒரு நிலை. எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னாலே நாம் இந்த 5 சுகங்களை அறிவதற்காக நாம் பிறக்கவில்லை. நாம் இறைவனுடைய திருவடியை பத்தி தான் அதிகமாக பேசுவாரு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. எடுத்த நமச்சிவாய வாழ்க அப்படின்னா இறைவா நீ வாழ்க அப்படின்னு அர்த்தம். நாதன் தாள் வாழ்க அப்படின்னா இறைவா வாழ்க என்று சொல்லிவிட்டு நாதன் தாள் எனக்குள்ள வாழ்க அப்படின்னா இறைவனுடைய நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அடுத்து சொல்லிட்டாரு. அப்ப இறைவனுடைய தாள் என்பது நமக்குள்ளே அறிதல் என்பதுதான் பெறுதற்கரிய இந்த பிறவியில நாம் பெறுகிற ஒரு உன்னதமான செயலாகும். அதுக்கு அடுத்தபடியாக இறைவனுடைய ஜோதியை உணர்கிறார்கள். ஜோதியை உணர்ந்திருக்கிறாரு அப்படின்னா ஏதோ கனவுல இறைவன் எனக்கு வந்தாரு, தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஆனா இந்த இறைவனுடைய தாழ் உணர்தலுக்கும் இறைவனை ஜோதியாக பார்ப்பதற்கும் பார்த்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை வினைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி வரும். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வினைகள் வெற்றி அடையாது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற ஒரு வினைகள். இப்ப எல்லாருக்குமே ஏன் இறைவனுடைய தாள் எதற்கு தேவைப்படுகிறது? அதுதான் அருணகிரிநாதர் சொல்லுவார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன் கையெழுத்து அப்படிங்கிறது என்னன்னா அந்த வினைகள் பிரம்மாவுடைய கையெழுத்து அப்படின்னு சொல்றாங்களே, கையெழுத்து எல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் கடைசியில கையெழுத்து போடுவாங்க. அப்ப கையெழுத்து அப்படிங்கிறது என்ன? வினை வென்றது அப்படிங்கிற கையெழுத்து. அப்ப அவன் கால்பட்டு அழிந்தது அந்த பிரம்மாவனுடைய கையெழுத்து அப்படின்னா நமக்கு இறைவனுடைய பாதம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. அதான் இறைவனுடைய திருவடி. அப்ப இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கும்? நம்ம நினைக்கிறது மாதிரி நம்ம கால் மாதிரி 5 விரலோட பாதமா இருக்கும் அப்படின்னா இறைவனுடைய திருவடி அப்படின்னாலே கனல் தான், நெருப்பு கனல் தான். அதான் இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய உருவம் ஜோதி. அப்ப இறைவனுடைய பாதம் அப்படிங்கிறது கனல். அந்த கனலை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு வாழ்க்கையில வினைகள் வெற்றி அடையாது. நம்ம வினைகள் ஒவ்வொன்றிலையும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வினைகள் இருக்கு அப்படிங்கிறது இதுல நீங்க நினைக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரணும் அப்படின்னு ஒரு வினை இருக்கு. அந்த 10 லட்சம் ரூபாய் நஷ்டம்ங்கிறது வராது. அப்புறம் இன்னொரு வினை இருக்கு, நம்மளுக்கு 10 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்ல விழுவணும் அப்படின்னா அப்ப நல்வினையும் தோத்து போயிடும், தீவினையும் தோத்து போயிடும். தான் இதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இறைவனை நாம் அடைந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில நல்வினையும் தோல்விகளும் தீவினை, ஏன்னா 2மே வினைகள் தான். இது வேணா உங்களை சந்தோஷப்படுத்தலாம், நல்வினை. தீவினை உங்களை வருத்தத்தை கொடுக்கலாம். ஆனால்
இறைநிலை அப்படிங்கிறது என்னன்னா, இரண்டு வினைகளுமே தோல்வி அடைய வேண்டும். நம்மளுக்கு தீவினை மட்டும் தோல்வி அடையுது, நல்வினை நம்ம மகிழ்ச்சியா அனுபவிக்கிறோம் அப்படின்னாக்கா அது சரியில்லாது. அது அப்படி இருக்காது. இரு சேர் இருவினை அப்படின்னு. அப்ப நல்வினையும் தோற்று தோற்று விடும், தீவினையும் தோற்றுவிடும். தீவினை வந்து உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும் பொழுது மனிதனுக்கு வேதனையும் ரணங்களையும் கொடுக்கும். நல்வினை அது மாதிரி அமுலுக்கு வரும் பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்ப சொல்றாங்கல்ல, அதாவது ஒரு பெரிய ஃபேக்டரி 1000 கோடிக்கு ஒரு வசதி வாய்ப்பு, அது அவருடைய நல்வினை. அந்த நல்வினைய பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நான் இப்ப நிம்மதியா இருக்கிறேங்க, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேங்க, இப்ப எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நான் பாட்டுக்கு நிம்மதி. அப்ப ஒரு நல்வினை அவரை விட்டு வெளியேறும் பொழுதும் ஒரு நிம்மதி அவருக்கு. அப்ப அவர் தான் சொல்லுவார், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு. 1000 கோடி ரூபாய் ஃபேக்டரிய மகன்ட்டு நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிம்பாரு. அப்ப நல்வினை உங்களுக்கு அமுலுக்கு வராமல் தோல்வி காணும்போது உங்களுக்கு நிம்மதியை தரும். தீவினை தோத்து போகும்போது உங்களுக்கு அது வலிமை, ஆன்ம வலிமையை தரும். அப்ப நம்மளுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. நல்வினையும் தீவினையும் ஒரு மனித வாழ்க்கையில தோல்வியை அடையும். அதுதான் இந்த அட்டாங்க யோக பேரு அப்படிங்கிறது. அட்டாங்க யோகம் கைவர பெற்றால் உங்க வாழ்க்கையில நல்வினையும் தோற்று போய்விடும், தீவினையும் தோல்வி கண்டுவிடும். நல்வினையை தோல்வி அடையும் போது ஒரு நிம்மதியையும் ஒரு ஆறுதலையும் அடைவீர்கள். தீவினை தோல்வி காணும் பொழுது உங்களுடைய அளப்பரிய வலிமையை உணர்வீர்கள். உங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு அப்பதான் தெரியும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அந்த கஷ்டம் தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாகவே விடப்ப நாகாஸ்திரம் வராமலேயே இருந்திருந்தா இப்ப கடவுளுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அர்ச்சுனனுக்கு தெரியாமலே போயிருக்கும். நாகாஸ்திரம் தலைக்கு வந்த ஆபத்தை அந்த தேர அறையாட்டி கீழே அழுத்தி அவனுக்கு தலைக்கு வந்த ஆபத்து கிரீடத்தோடு தட்டிக்கிட்டு போகும்போதுதான் இவன் உணர்றான், அப்படி இவ்வளவு பெரிய ஆற்றல் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு. எப்பவுமே ஒரு வினை அது தோல்வி காணும் போதுதான் உங்களுடைய ஆன்ம வலிமை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். நமக்கு இவ்வளவு பெரிய ஆன்ம வலிமை இருக்குன்னு அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த அட்டாங்க யோக பேரு என்பது அவரவருடைய பிராப்தத்தின் அடிப்படையில் அது வருகிறது. அந்த பிராப்தத்தை நாம் உண்டாக்கி கொண்டு நம்மளுடைய இந்த அட்டாங்க யோகத்தை முழுமையாக நாம் உள்வாங்கி கொண்டால் கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில இறைவனுடைய திருவடியை உணரலாம், இறைவனுடைய ஜோதியை நாம் பெறலாம், நம்முடைய பிறவி ஈடேற்றம் அடையும் என்பதோடு இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம்.